ஹலோ ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ரேஷன் அரிசியில் பஞ்சு போல் குஷ்பு இட்லி எப்படி செய்யலான்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ரேஷன் புழுங்கல் அரிசி ஒரு டம்ளர் இல்லை ஒரு கப்பில் 2 டம்ளர் புழுங்கல் அரிசி எடுத்துக்கோங்க. இப்போ எந்த டம்ளரில் புழுங்கல் அரிசி எடுத்தோமோ அதே டம்ளரில் ஒரு டம்ளர் ரேஷன் பச்சரிசி ஆட் பண்ண போகிறோம். பச்சரிசி ஆட் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்திங்கன்னா இந்த அரிசியில் கொஞ்சம் டஸ்ட் இருக்கும். அதுக்காக நம்ம கல் உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணி வாஷ் பண்ணால் அதில் இருக்க டஸ்ட்டெல்லாம் க்ளீன் ஆகிடும். இப்போ நம்ம எந்த கப்பில் புழுங்கல் அரிசி பச்சரிசி எடுத்தோமோ அதே டம்ளரில் இல்லை கப்பில் உளுந்து எடுத்துக்கோங்க. முழு உளுந்து, வெள்ளை உளுந்து எடுத்துக்கோங்க 3/4 டம்ளர். அதுக்கு பார்த்திங்கன்னா 1/4 ஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம அரிசியை எவ்வளோ வாஷ் பண்ணுறோமோ நல்லா அந்த அளவுக்கு நமக்கு இட்லி வெண்மையாக கிடைக்கும். இப்போ ஒரு 4லேருந்து 5 டைம்ஸ் நான் வாஷ் பண்ணிக்குவேன். அந்த மாதிரி வாஷ் பண்ணால் தான் நமக்கு நல்லா வெண்மையாக அரிசி நல்லா க்ளீனாக கிடைக்கும். இப்போ நான் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள் எவ்வளோ வெள்ளையாக இருக்குது. இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம அவல் சேர்த்துக்கலாம். இதான் அந்த சீக்ரெட். இந்த அவல் சேர்த்து நம்ம செய்யும்போது இட்லி நல்லா சாஃப்டாக இருக்கும். அவல் பார்த்திங்கன்னா மீடியம் அவல் இல்லை லேஸ் அவல் 2 வெரைட்டி, அப்படி இல்லைன்னா திக் அவலும் கிடைக்கும். நம்ம மீடியம் அவல் இல்லை லேஸ் அவல் போட்டால் போதும். ஒரு கைப்பிடி அவல் நம்ம ஒரு 5 மினிட்ஸ் கழுவிட்டு டைரெக்டாக அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் புழுங்கல் அரிசியும் பச்சரிசியும் நம்ம ஒரு 8 ஹவர்ஸ் இல்லை 7 ஹவர்ஸ் ஊற வைக்கணும். உளுந்து பார்த்திங்கன்னா 3லேருந்து 4 ஹவர்ஸ் ஊற வச்சா போதும். இப்போ நம்ம அரிசி ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். அரிசி ஆட் பண்ணும்போதே பார்த்திங்கன்னா நம்ம அந்த அவலும் இது கூடயே அரிசிலேயே ஆட் பண்ணி அரைச்சிக்கணும். அரிசி அரைக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம நிறைய தண்ணி விட்டுறக்கூடாது. தண்ணி நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் ஆட் பண்ணி அரைச்சிக்கணும். நிறைய தண்ணி விட்டு அரைச்சிட்டோம்னா இட்லி கொஞ்சம் ஒரு மாதிரி குழைவாக இருக்க மாதிரி இருக்கும். இட்லி சாஃப்டாகவும் நல்லா குண்டு குண்டாகவும் வராது. நாங்கள் இருக்க சைடு ரேஷன் கடையில் குண்டு அரிசியை போடுவாங்க. புழுங்கல் அரிசி குண்டு அரிசி தான் இட்லிக்கும் நல்லா வரும். அந்த குண்டு அரிசி தான் நான் இப்போ இட்லிக்கு ஆட் பண்ணியிருக்கேன். அரிசி யூஸ் பண்ணும்போது இட்லி நல்லா சாஃப்டாக புஷ்ஷுன்னு ப்ளஃபியாக கிடைக்கும். நீட் அரிசியும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுலேயும் இட்லி நல்லா தான் வரும். இதில் பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சிட்டு எந்தெந்த அளவுக்கு நம்ம புளிக்க வைக்கிறோமோ மாவை அந்த அளவுக்கு இட்லி நல்லா சாஃப்டாகவும் நல்லா மென்மையாகவும் கிடைக்கும். நம்ம இப்போ மாவு புளிக்காமலே ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட்டோம்னா இட்லி நல்லா வராது, கல் மாதிரி இருக்கும் இட்லி. அதனால் நம்ம மாவு அரைச்சி கலந்து எடுத்து வைக்கும்போது நமக்கு நல்லா புளிச்சு மேலே வரணும் மாவு. எந்த பாத்திரத்தில் வைக்கிறோமோ அந்த பாத்திரத்தில் நல்லா உப்பி வரும். அந்த அளவுக்கு உப்பி வந்ததுக்கப்புறம் நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடியே ஸ்டோர் பண்ணிட்டோம்னா இட்லி நல்லா வராது. இப்போ பாருங்கள் அரிசி நமக்கு ரவை பதத்துக்கு அரைச்சா போதும். இப்போ ரவை பதத்துக்கு அரைச்சாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரிசியை எடுத்துகிட்டு அடுத்து உளுந்து ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே ரொம்ப நேரமும் அரிசியை ரொம்ப அரைச்சிட்டோம்னா அது இட்லி நல்லா வராது, மெழுகு மாதிரி ஆகிடும், இட்லி கல் மாதிரி இருக்கும். இப்போ கிரைண்டரில் இருந்து அரிசி எடுத்துகிட்டு அடுத்து உளுந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சில டைமில் உளுந்தும் ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாம். உளுந்து ஃபஸ்ட்டு அரைச்சாலும் நல்லா தான் வரும். நமக்கு கிரைண்டர் சூடாகாமல் அரைக்கணுன்றதுக்காக ஒரு சில டைமில் உளுந்து ஃபஸ்ட்டு ஆட் பண்ணியும் அரைச்சிக்கலாம். இந்த கிரைண்டர் அவ்வளோவா ஹீட் ஆகாது. அதனால் நான் அரிசி தான் எப்போவும் ஃபஸ்ட்டு அரைச்சிப்பேன். இப்போ அரிசி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம உளுந்து ஆட் பண்ணிக்கலாம்.
உளுந்து ஊற வச்ச அதே தண்ணியே வந்து நம்ம அரிசிக்கும் உளுந்துக்கும் அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அரிசி ஊற வச்ச தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அரிசியும் உளுந்தும் ஊற வச்ச தண்ணியை ஆட் பண்ணும்போது மாவு சீக்கிரமே புளிச்சு உப்பி வந்துடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மழை டைம்லலாம் மாவு சீக்கிரம் புளிக்காது. அந்த மாதிரி டைமில் இந்த மெத்தடில் யூஸ் பண்ணோம்னா நமக்கு சீக்கிரமாக மாவு புளிச்சு வந்துடும். வெயில் டைமில் சொல்ல தேவையில்ல, அது வந்து ஈஸியாகவே மாவு ஒரு 1 ஹவர்லேயே புளிச்சிருது. இப்போ பார்த்திங்கன்னா உளுந்து போட்டுட்டு கிரைண்டரில் நம்ம அடிக்கடி நம்ம எடுத்து விட்டுட்டே இருக்கணும் மாவை. இல்லைன்னா வந்து உளுந்து வந்து முழு உளுந்தாக ஓரத்தில் சைட்லலாம் நின்றோம். நம்ம உளுந்து போட்டால் மட்டும் அடிக்கடி மாவு எடுத்து விட்டுட்டு அப்புறமா அரைச்சிக்கிட்டே இருக்கணும். இப்போ லாஸ்ட்டாக வந்து உளுந்தும் எடுத்தாச்சு, நல்லா மசிஞ்சிருச்சு. உளுந்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக வர்ற அளவுக்கு அரைக்கணும். இப்போ உளுந்தையும் அரிசி மாவையும் ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணும்போது தான் ரெண்டுமே ஒன்றா கலந்து நல்லா புளிச்சு வரும். மாவு நல்லா புளிச்சு வரணுன்றதுக்காக நல்லா கலந்து விட்டு நம்ம ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் புளிச்சதுக்கப்புறமா எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 பாக்ஸில் ஃபுல்லாக மாவு ஆட் பண்ணக்கூடாது. ஏன்னா புளிச்சுன்னா மேலே உப்பி வந்துடும். அதனால் ஒரு 3/4 பங்கு இல்லை அரை பங்கு அளவுக்கு பாக்ஸில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ லாஸ்ட்டாக வந்து கிரைண்டரில் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணி அந்த தண்ணியும் வந்து நம்ம மாவு எந்த பாக்ஸில் ஸ்டோர் பண்ணுறோமோ அந்த பாக்ஸில் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ கிரைண்டர் லாஸ்ட்டாக கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னா 6லேருந்து ஒரு 7 ஹவர்ஸ் வச்சோம்னா மாவு நல்லா புளிச்சிரும். சம்மரில் 2 to 3 ஹவர்ஸ் இருந்தாலே போதும், மாவு நல்லா புளிச்சிரும். அதுக்கு மேலே வச்சோம்னா மாவு ரொம்ப புளித்த ஸ்மெல் வரும். இதே மாவை யூஸ் பண்ணி நம்ம தோசை செஞ்சாலும் நல்லா முருகலாக தோசை கிடைக்கும். இந்த மாவு இட்லிக்கும் தோசைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லை, குழிப்பணியாரம் செய்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு மாவு புளிச்சிருச்சு, இட்லி ஊற்ற போகிறோம். இட்லி ஊற்றி காட்டுறேன் பாருங்கள், அது எவ்வளோ வெள்ளையாக இருக்குது, அப்புறம் சாஃப்டாகவும் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்களா, மாவு வந்து இட்லி எவ்வளோ சாஃப்டாக நல்லா ஸ்பான்ஜியாக உப்பி வந்திருக்கு. இந்த மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அவல் வந்து வெள்ளை அவல் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக ரெட் அவல் யூஸ் பண்ணியும் செய்யலாம். அது நல்லா உடம்புக்கு ஹெல்த்தியும் கூட. எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்கள். இப்போ கையில் எடுத்து காட்டுறேன். சாஃப்டாக எவ்வளோ மிருதுவாக கையில் ஒட்டாமல் இட்லி நல்லா குண்டு குண்டாக வந்திருக்கு. இதுக்கு பார்த்திங்கன்னா சாம்பார் இல்லை கார சட்னி இல்லைன்னா தக்காளி சட்னி வச்சு சாப்பிட்டா நல்லா பிரமாதமாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். உப்பு ஆட் பண்ணுறது சொல்லாமல் விட்டுட்டேன். மாவு அரைச்சி பாக்ஸில் ஸ்டோர் பண்ணும்போது நான் எப்பவும் உப்பு ஆட் பண்ண மாட்டேன். நான் இட்லி ஊற்றுறப்ப தான் ஆட் பண்ணி இட்லி ஊற்றுவேன்.